மந்திரிகளை திருப்பி திருப்பி கொடுக்கவே கூடாது இவங்களுக்கெல்லாம். இவங்களை பூரா அப்படியே புறம் கட்டணும். இல்லைன்னா இது காங்கிரஸ் மாதிரி ஆயிரும் பாஜக. அண்ணாமலைக்கு இப்போ கொடுத்துருந்துக்கணும். இனிமேல் என்ன பண்ணால் புரளாங்க அந்த அண்ணாமலை கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த ஸ்விங் ஆகிருக்கு. ஒருவேளை இவ்வளோ தூரம் பண்ண டிஎம்கே வேண்டான் போது அதை மீறி டிஎம்கே அடிக்கும்போது 3வது ஃபோர்ஸில் போடுவோம் அந்த மிடில் ஏஜ் குரூப்லேருந்து பசங்க ஃபோர்ஸ் உட்பட அவர் தான் சொல்கிறார் இல்லையா, அதில் தான் நடந்திருக்கும் இந்த மாற்றுவோம் அப்படின்னு. இன்னுமே ஆஃப் ஏ மார்க் கிராஸ் பண்ணல. சட்டசபை பெரும்பான்மை இல்லை, அதிக பெரும்பான்மை. காலேஜ் செகண்ட் பொசிஷனில் இருந்த அதிமுக இப்போ 3rd பொசிஷன் போது மாறுது. இன்னி 5 மணி இதுக்கு மேலே எப்படி ஆகும் ட்ரெண்டிங் தெரியாது. எல்லாம் 500 ஓட்டு 1000 ஓட்டாக வித்தியாசம் வருது. ஆனால் அங்கே இருக்கிற காங்கிரஸ் உட்பட எல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு தெரில. ஒரு வேளை பார்லிமெண்ட் வரத்தமாக மாறலாம். இது மாதிரி மாறி வர முடியல விஜய்கிட்ட. அப்போ கேட்டார் கூட்டணிக்கு விஜய், யாரும் வரல. இப்போ அவரே இவ்வளோ தூரம் என் மாதம் இருக்கும்போது ஒருவேளை அதிமுக கூட்டணி வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாமா எனக்கு தெரியல. ஏன்னா வேறு கட்சி கூட்டணி சிங்கிளாக வந்திருக்கு. இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும், மக்கள் தீர்ப்பு. இங்கே தப்பு பண்ணது டெல்லி. சரி, அதே டெல்லி இனியாவது அண்ணாமலை இங்கே ஒரு அந்த 3 வருஷம் மாற்றாமல் இப்போயே மாற்றிருக்கக்கூடாது, உணர்ந்துருப்பாங்க. பொருளாக கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த காங்கிரஸ் மாதிரி இந்த ரகலை பண்ணுற ஆளுக்கள்லாம் பிஜேபி பிறந்தரணும். சும்மா எனக்கு சீட்டு வேணும் எனக்கு சீட்டுனா மற்றவங்க நிற்கணும்ல. சும்மா நீங்களே நின்றுருந்தா தோற்று போகிறதுக்கு எதுக்கு சீட்டு அப்படிங்கிறது. இதில் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. அதிமுக இப்படி போக முடியாது, அங்கே அஜித்தை கொண்டுரும். என்ன அப்படி கேட்குறீங்களா? ஆமாம், நாளைக்கு இந்த விஜய் ஒட்டில் தான் புக்கோர். அப்படி நாளைக்கு பின்னாடி எலெக்ஷன் நடக்கும்போது அதிமுகவில் அஜித் இருந்து இந்த பக்கம் அண்ணாமலை இருந்தால் தான் ஓரளவு காம்பன்சேட் பண்ண முடியும். திமுக என்றைக்கும் வராமல் பண்ண முடியும். அதுவே இப்போ எஃப்ஐஆர் போடணும். அது அமித்ஷா தான் சொல்லணும். இப்போ இங்கே ஃபண்டு கிடையாது. இவர் சொன்ன அந்த வேக்குறுதிக்கெலாம் ஃபண்டு எதுவும் கிடையாது. அவங்க தான் எதிர்பார்க்கணும். ஸ்டாலின் மாதிரி பண்ண போகிறா, எப்படி பண்ண போகிறான்னு தெரியல விஜய். ஆனால் அது அந்த எஃப்ஐஆர் போடாது. நேரு உட்பட, செந்தில் பாலாஜி உட்பட இவன் ஒட்டு கொடுத்து அப்படியே லைட்டாக ஜெயிச்சிருக்காங்க. அது என்னென்ன படம் அவங்க மேலே போட்டு கேஸ் உள்ள தெரியும். படத்தை கவர்மெண்ட்டில் சேர்க்கணும். அந்த அளவுக்கு அவங்க பயப்படுறேன்னா விஜய் யூட்டிலைஸ் பண்ணணும். விஜய் தான் அப்படின்னா அது விஜய்னா டேரக்டர் இல்லை, தொங்கல் கூட்டணியோட அதிமுக பாஜக கூட்டணியோட உட்காரதா இருந்தால் அதை பண்ணாதான் தெரியும். அதுவும் இல்லாமல் விஜய்க்கு இங்கே இருந்தால் தான் பணங்கன்னு சென்டரில் கொடுப்பாங்க. டிஎம்கே அவர் எதிர்த்த டிஎம்கே உள்ளே தள்ள முடியும் கேஸ் போட்டு எஃப்ஐஆர். ஏன்னா